அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு தலங்க. இந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டமாகட்டும், அதாவது இன்னல்களாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும், இதை முன்னதாகவே உணர்த்துவதால் இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு இன்னொரு பெயர் கூட சொல்லலாம். அப்படி குறிப்பிட்டு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அந்த பொருள் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய இந்த பொருள் பக்தருடைய கனவில் கடவுள் குறிப்பால் உணர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது. பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய அந்த பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது சுவாமி கிட்டேயே உத்தரவாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வெள்ளை மற்றும் சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்தது அப்படின்னா அனுமதி கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருள் மாற்றப்படும். அதுக்கப்புறமா இப்போ சொல்லக்கூடிய அந்த பொருள் வைக்கப்படும். இப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், தாலி, அரிசி, மஞ்சள், பஞ்சு, இளநீர், தங்கம் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட பொருள் வைத்திருக்காங்க. அப்படி வைக்கப்படும் போதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இந்த பொருள் குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இப்போ நாம் ஏன் இதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கடைசியாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டது, இந்த பொருளால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது, முக்கியமாக இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை சொல்லிவிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்ருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நமக்கு தீர்வு எப்படி தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவாகவே இருக்கா? இது எல்லாம் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு இந்த பொருள் வைக்கப்படுறதை பொறுத்து நன்மையும் தீமையும் கலந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடைசியாக கடல் நீர் வைக்கப்பட்டது. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் கடல் நீர் வைக்கப்பட்டது. ஒரு நாள்லேயே கூட ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. ஒரு மாதத்தில் 10 நாட்களுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள, அல்லது 8 மாதம், ஒரு வருடம் அப்படி கூட இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடக்கும். இப்போது இந்த வருடம் 2026ஆம் வருடத்தில் இன்னும் பொருள் மாற்றம் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுறதால இனிமேல் நல்லது தான், சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நிறைய பேர் அது ஏதாவது பாதிப்பாக இருக்குமோ நீர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் யோசித்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது நல்ல ஒரு சுப நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பருத்தி, இளநீர், மஞ்சள் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது பாதாளத்தில் இருந்த அவற்றினுடைய விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் பால் வார்க்கும் வகையில் இந்த நிகழ்வுகள் விலையேற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல தான் கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது இந்த மஞ்சளானது மருந்து, இது தொற்றுகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய மருந்து அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரும் பெயரை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
சரி, நாம் இப்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் வார தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, திட்டமிட்டு நீங்கள் சரியாக செய்யும்போது நிச்சயமாக பெரும் வெற்றியை பெறக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய திட்டம் தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெற முடியும். நிதி விஷயங்கள் படிப்படியாக மேம்படும். மேலும் பண ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் சாதகமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு வயதான நபரால் நீங்கள் சங்கடமான ஒரு நிலையை உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது நீங்கள் உங்களுடைய உடல் நலம் திடீரென ஒரு மோசமாக கூட நேரிடலாம். அதனால் நீங்கள் வெளியில் ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னா கூட ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து உங்களால் மீண்டு வர முடியும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலும் படைப்பு வேலைகள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்களுடைய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க. இருப்பினும் உங்களுக்கு காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பில் வெறுப்பு ஏற்படலாம் அல்லது தூரம் அதிகரிக்கலாம். வார இறுதியில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் கூட நிறைவடையலாம். நீண்ட காலமாக நீங்கள் சந்திக்க முடியாத ஒருவரை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனிமையான அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக வீட்டில் நீங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாக சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பரஸ்பர அன்பு உங்களுக்கு வலுவடையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக வெற்றி பெறுவீங்க. பயணங்களின் போது ஒரு பெரியவருடைய உதவியோடு பயணங்கள் இனிமையான நினைவுகளால் நிரப்பப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிதி விஷயங்களில் ஒரு பெண்ணுக்கு அதிக செலவுகள் இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிலைமை உங்களுக்கு படிப்படியாக மேம்படும். இருந்தாலும் அது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் கூட்டாக செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சிக்கலை கொண்டு வரலாம். நிதி விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். நடைமுறை உங்களுக்கு முடிவுகளை கொடுக்கும். அதே போல் அப்போது உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டதாக உணர்வீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்களை நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் பொறுமையோடு கையாண்டீங்க அப்படின்னாவே அதில் உங்களுக்கு நல்லதொரு பலன் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் யார்கிட்டையும் வம்பு வழக்குகளில் மாட்டாமல் பொறுமையோடு கையாளுங்க. அதே போல் தியானம் மற்றும் யோகா மூலமாக உங்களுடைய சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடியதாகவும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேனல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அதே போல் அடுத்தது இப்போது சனி பயிற்சி வந்திருக்கு. இந்த சனி பயிற்சி மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க, சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, இது எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.